Hello friends, welcome back to Play Tamil Dubs. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ட்ராமா பேஸ்டான மூவிஸும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க நம்ம தமிழ் டப்டோட. அண்ட் அதில் சில பெஸ்ட்டான டாப் 10 ட்ராமா மூவிஸ் தான் என்கிட்ட இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம லிஸ்ட்டில் 10th இடத்துல இருக்க நம்ம போலார் ரெஸ்கியூ மூவி 2022 ரிலீஸ் ஆனது. அண்ட் IMDbலையும் 5.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்குது, நம்ம கம் பேக் ஹோம்னு சொல்லிட்டு. அண்ட் மெயினாக நம்ம டானியன் தான் உள்ளே நடிச்சிருப்பார். அண்ட் படம் இப்போ நம்ம ஜியோ சினிமா ஆப்பில் தான் தமிழ் டப்டோடையும் அவைலபிளாகவும் இருக்குது. படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பையன் வந்து திடீர்னு காணாமல் போயிடும் டியூ டு அந்த செம்ம பெரிய ஒரு ஸ்னோ ஸ்டார்ம் மட்டும் ஒன்று வரும். அண்ட் இதுக்கப்புறமா அங்கே இருக்க அவங்க பேரண்ட்ஸ் வந்து எப்படியாச்சும் அவன் பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறாங்க. பட் இப்போது லோக்கல் செல்ஃபாக இருக்கலாம், ரெஸ்கியூ டீமாக இருக்கலாம், ஆனால் அந்த பையனை வந்து எங்கேயோ வந்து தேடுறாங்க, ஆனால் எங்கேயோ கிடைக்கல. ஸோ ஃபைனலி அந்த பையன் இன்னும் இருக்கானா இல்லையா, ஸோ அதை வந்து ஒரு ரெஸ்கியூ பேஸ்ட் அண்ட் அட் த சேம் டைம் ஒரு சர்வைவ் கேட்டகரியான மூவியாட்டம் நல்லபடியாக கொண்டு போயிருக்காங்க. மோஸ்ட்லி கொஞ்சம் ட்ராமா வைஸாக தான் இருக்கும், ஆனால் த்ரில்லிங்கான மூமெண்ட்ஸும் ஸ்லைட்டாக படத்தில் இருக்குது. ஆஸ் எ ஒரு பேரண்ட்ஸ் அண்ட் ஒரு நல்லபடியாக உங்கள் ஃபேமிலியோட ஒரு என்ஜாய் பண்ணி நல்ல மூவி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை டெஃபினட்டாக ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 9th இடத்துல இருக்க நம்ம தி பிளைண்டுன்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன ஒரு லவ் ரொமான்ஸ் கேட்டகிரியான மூவி தான். IMDbலையும் 6.2 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் தமிழ் டப்டோட அவைலபிளாகவும் இருக்குது. நம்ம ஹீரோ வாழ்க்கையில் எல்லாமே கரெக்டாக போயிட்டுருக்கோம், ஆனால் ஒரு தப்பான ஒரு ஹேபிட்டால் ட்ரிங்கிங் தான். ஸோ அவர் குடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அண்ட் இதுக்கப்புறம் லைஃப்பில் எப்படி ஒரு டிசாஸ்டராக மாறுதுன்னு தான் நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. அது நல்லபடியாக வந்து அப்படியே ஒரு சினிமேட்டிக்காக வந்து காமிச்சிருப்பாங்க. அதான் படத்தில் நல்லாயிருக்கும். அண்டு அவங்க ஒய்ஃப் விட்டு போயிடும், அவங்க பசங்க கிட்ஸ் எல்லாம், அண்ட் அதை திருப்பியும் அவர் எல்லாத்தையும் கொண்டு வராரா இல்லையா, நீங்கள் பொறுமையாக இந்த மூவியை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் நல்லபடியாக இருக்கும். அண்ட் ஏன் டைட்டில் பிளைண்டுன்னு வச்சுருக்காங்கன்னா அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடும். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 8th இடத்துல இருக்க நம்ம மிட் நைட் சன்னு சொல்லிட்டு 2018 ரிலீஸ் ஆன ஒரு லவ் ரொமான்ஸ் கேட்டகிரியான மூவி. IMDbலையும் 6.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் நம்ம ப்ரைம் வீடியோவில் தான் வித் தமிழ் டப்டோட அவைலபிளாகவும் இருக்குது. படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ஆக்டர்ஸ்க்கு வந்து ஒரு டிசீஸ் ஆட்டம் இருக்குது. இவங்க நினச்சா சன்லைட்டில் போக முடியாது, அந்த அவ்வளோ ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ அதுக்கு பின்னாடி சில டெக்னிக்கலான லாஜிக்கலான விஷயங்கள் இருக்குது. ஆனால் இப்போ படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களும் லவ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பட் இந்த அவங்களோட ஒரு டிசீஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து அப்படியே ஒரு சீக்ரெட்டாக வந்து வச்சுக்கிறாங்க அண்ட் சொல்லவும் மாட்டாங்க. பட் இதால் அவங்க லவ் லைஃப் எப்படி பாதிக்குது அதை தான் அப்படியே பொறுமையாக ட்ராமேட்டிக்காக நீங்கள் உள்ளே பார்ப்பீங்க. அகைன் லவ் ரொமான்ஸ் கேட்டகிரியாகவும் இருக்கும் அண்ட் நல்ல ட்ராமேட்டிக்கான ஸ்டோரியும் இருக்கும். கண்டிப்பாக இதையும் நீங்கள் ஆசை பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 7th இடத்துல இருக்க நம்ம ஃபாதர்ஸ் 2ன்னு சொல்லிட்டு 2022 ரிலீஸ் ஆன இந்த மூவி. IMDbலையும் 6.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் தமிழ் டப்டோடையும் அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் நம்ம மார்க் வெல்பர்க் தான் உள்ளே நடிச்சிருப்பார். அண்ட் படத்தோட ஸ்டோரியும் ட்ரூ ஸ்டோரியான மூவியாக, ஸோ அது இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம ஹீரோட வாழ்க்கை டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவர் லைஃப் ஜேர்னியே வந்து ஒரு பாக்ஸராக இருப்பார். அப்படியே போக வேறு என்னென்னமோ சின்ன சின்ன கடையில் வேலைலாம் செய்ய ஆரம்பிப்பார். அண்ட் ஃபைனலாக ஒரு ஆக்சிடென்ட் வந்துடும். அண்ட் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவர் லைஃப்பை வந்து டோட்டல் சேஞ்ச் பண்ணுற லெவலான சில ஒரு மூமெண்ட் வரும். அண்ட் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவர் ஃபாதராக மாறிடுறாரு, சர்ச் ஃபாதராக. ஸோ அது எப்படி அவங்க ஃபேமிலி அக்செப்ட் பண்ணுறாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி அவருக்கு தோணியிருக்கு, அந்த மாதிரி தான் ஃபுல் ட்ராமேட்டிக்காக அப்படியே இந்த படத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் கண்டிப்பாக ஒரு யூனிக்காக இருக்கும். அண்டு லைஃப் சேஞ்சிங்கான மூமெண்ட்ஸ் வந்தால் இப்படி நடக்கலாம்னு சொல்லிட்டு சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நல்லபடியாக இந்த படத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 6th இடத்துல இருக்க நம்ம காப் வெப்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி. IMDbல 6.7 ரேட்டிங் தந்திருக்காங்க. அண்ட் இந்த படம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காமெடி ட்ராமா கேட்டகிரியான படம் தான், ஆனால் ஃபுல் ட்ராமா வைஸாக தான் போயிட்டுருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்ம ப்ரைம் வீடியோஸில் தான் வித் தமிழ் டப்டோட அவைலபிளாகவும் இருக்குது. ஸோ படத்தோட கோர் கான்செப்ட் நம்ம ஒரு டேரக்டரோட ஸ்டோரி தான். அவர் ஒரு மூவி எடுத்துகிட்ருக்காரு, அந்த மூவி ஆல்மோஸ்ட் டெட்லைனுக்கே வந்துடுச்சு. அண்ட் உள்ளே நடிக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து யாரும் கோஆர்டினேட்டே பண்ண மாட்டேங்கிறாங்க. அண்ட் இப்போது அந்த படத்தை ஆல்மோஸ்ட் முடிய போகுது. பட் இப்போது லாஸ்ட் மூமெண்ட்டில் சில சேஞ்சஸ்லாம் பண்ணணும். ஸோ டேரக்டரோட வழி எப்படி இருக்க போகுதுன்னு தான் அப்படியே இந்த படத்தில் ஃபுல்லாக நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அவர் ஃபைனலாக மூவி முடித்தாரா இல்லையா அது நீங்கள் படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காரு அது நல்லபடியாக ஃபன் காமெடியோடு அப்படியே கொண்டு போயிருப்பாங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 5th இடத்துல இருக்க நம்ம ஜீசஸ் ரெவல்யூஷன் சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன இந்த மூவி. IMDbலையும் 7.1 அண்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தான் தமிழ் டப்டோடையும் அவைலபிளாகவும் இருக்குது. அண்ட் இந்த படத்தோட ஸ்டோரி அகெயின் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவி. 1970s
பீரியடில் பார்த்தீங்கன்னா சதர்ன் கலிஃபோர்னியா இடத்துல ஒரு சர்ச்சில் வந்து ஒரு பீச்சர் இருந்திருக்காரு. அண்டு அவர் வந்து சில நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காரு போல். ஸோ அதனால் நிறைய பேரோட லைஃபே வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து அப்படியே ஒரு சினிமேட்டிக்காக வந்து இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸோ நிறைய யங்கான பசங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க லைஃப்பில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கும். அண்ட் ஃபைனலி இந்த சர்ச்சில் போய் தான் அவங்க லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அது எப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க அது எப்படியே நீங்கள் பொறுமையாக அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 4th இடத்துல இருக்க நம்ம சேலஞ்சஸ் மூவி 2024 ரிலீஸ் ஆனது தான். IMDb 7.4. இனிஷியலாக ரிலீஸ் ஆகும்போது வெறும் இங்கிலீஷில் மட்டும் தான் இருந்தது. பட் நம்ம OTT பிரைம் வீடியோஸில் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ் டப்டோடையும் பண்ணியிருக்காங்க. மெயினாக செண்டியாக தான் உள்ள நடிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ படத்தோட கோர் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரியான மூவி. 2 மெயினான லீட் ரோல்ஸாக காமிச்சிருப்பாங்க. அவங்க 2 பேர் டீனேஜ்லேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. பட் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா, அதான் மெயினாக செண்டியா வந்ததுக்கு அப்புறமா அவங்க பிரிஞ்சிடுறாங்க. ஸோ மெயின் அவங்க தான் காரணம்னு சொல்லலை, அவங்க லைஃப் அப்படியே கொஞ்சம் மாறிடும். அண்ட் இப்போது திருப்பி இன்னொரு சுச்சுவேஷன் ஒரு இடத்துல வரும். ஸோ அவங்க 2 பேரும் திருப்பி ஒரு மேட்ச்சில் வந்து டோர்னமெண்ட் ஆட்டம் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அதில் போய் இவங்க ஆட போகிறாங்க. ஸோ அதில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ். ஆக்சுவலாக இந்த என்டையர் மூவியை வந்து ஒரு நான் லீனியரான ஸ்டோரி லைனோட கொண்டு வருவாங்களா. ஸோ அது கொஞ்சம் நல்லபடியாக இருந்திருக்கு. அதனால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்கும்போது. பைதவே நீங்கள் டென்னிஸ் தெரிஞ்சாதான் நீங்கள் இந்த மூவியை புரிஞ்சிக்க முடியும் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஆனால் நல்லபடியாக ஸ்மூத்தாக தான் போயிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 3rd இடத்துல இருக்க நம்ம அமெரிக்கன் அண்டர்டாக் மூவி தான். நம்ம 2021 ரிலீஸ் ஆனது. IMDb 7.1. மெயினாக நம்ம ஜக்கார் லீவி தான் உள்ள நடிச்சிருக்காரு. நம்ம சசாம் ஹீரோவே தான். அண்ட் இப்போ படம் ஃபுல்லாக நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்டோடையும் அவைலபிளாகவும் இருக்குது. இதுக்கு ஒரு அகைன் ஸ்போர்ட்ஸ் கேட்டகிரியான மூவி. பட் படம் ஃபுல்லாகவே ட்ராமாவாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஹீரோ நார்மலாக தான் ஒரு சிம்பிளான ஒரு ஆள். பட் அவர் லைஃப்பில் ஒரு சான்ஸ் கிடைக்குது இந்த மாதிரி திருப்பி இன்னொரு வாட்டி விளாட்றதுக்காக. ஸோ அவர் வந்து இந்த ரப்பி பால் கேம் தான். ஸோ அந்த கேமில் இவர் எப்படி ரொம்ப டாப் ஆகுறாரு, லிவிங் லெஜெண்டாக மாறுறாரு. ஆக்சுவலாக இதுவும் ட்ரூ ஸ்டோரி பேஸ்டான மூவி. அண்ட் இதில் அவங்க ஃபேமிலி எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அப்படியே இன்டெப்த்தாக வந்து நல்லபடியாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆக்சுவலி இதுதான் ஃபேமிலி பேஸ்டான மூவினும் சொல்லலாம். அண்டு நீங்களும் உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பார்க்கலாம். ஃபன் காமெடி மூமெண்ட்ஸும் வரும், கொஞ்சம் இன்ஸ்பைரிங்கான மூமெண்ட்ஸும் உள்ளே இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்டில் 2nd இடத்துல இருக்க நம்ம த பீஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு மூவி இருக்குது. 2022 ரிலீஸ் ஆனது. IMDb 7.5. அண்ட் இது ட்ராமா மூவி தான். பட் த்ரில்லரான ஒரு மூவி, ஸ்பானிஷ் மூவி. அண்ட் இப்போ நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் தான் தமிழ் டப்டோட அவைலபிளாகவும் இருக்குது. படத்தோட கோர் கான்செப்ட் வந்து நம்ம ஹீரோ அவர் வந்து இப்போதைக்கு ஒரு புதுசாக ஒரு லேண்ட் வாங்கியிருக்காரு. அண்ட் அந்த இடத்துல அவர் ஃபார்மிங் பண்ணலான்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃபோட ஷிஃப்ட் ஆகிட்டாங்க. பட் இப்போ அந்த ஃபார்ம் சுற்றி இருக்க வேறு மெம்பர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க நெய்பர்ஸ்லாம், அவங்களுக்கு இது சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஹீரோவையும் அவங்க ஃபேமிலியும் வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த டார்ச்சர் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா லிமிட்டை க்ராஸ் ஆயிரும். ஸோ அதனால இவர் டோட்டலாக வேறு மாதிரி ஒரு மூமெண்ட் அங்கே க்ரியேட் ஆகிரும். ஸோ பை த படம் ஃபுல்லாகவே அப்படியே பிளெயின் சிம்பிளாக போகும். நல்ல த்ரில்லிங்கான ஒரு மூமெண்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. டார்க்கர் டோனோட இருக்கும் அண்ட் பியூர் சினிமேட்டிக்காக இருக்கும். அதுக்காக ஹைலி ரெக்கமெண்டட். அண்ட் ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 இடத்துல இருக்க நம்ம மான்ஸ்டர்னு சொல்லிட்டு 2023 ரிலீஸ் ஆன ஒரு ஜாப்பனீஸ் மூவி. IMDb 7.8. அண்ட் இது கூட நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் தான் தமிழ் டப்டோடையும் ரிலீஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய ஜாப்பனீஸ் டார்க்கர் டோனான மூவிஸ்லாம் நானும் பார்த்துருக்கேன். அண்ட் அதில் இந்த படம் கூட சொல்லலாம். ஸோ பேசிக்லி சின்ன பசங்க அவங்க ஸ்கூலில் சில விஷயங்கள் நடக்குது, டீச்சர் ஏதோ ஒரு பண்ணுறாங்க. இதால் இந்த சின்ன பையனோட மென்டாலிட்டி ரொம்பவே அஃபெக்ட் ஆகுது. ஸோ அவங்க பேரண்ட்ஸும் வந்து நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க ஸ்கூலில் சொல்கிறதுலேருந்தெல்லாம். பட் அதெல்லாம் பத்தாது. ஸோ அதனால் அங்கே ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு. அது என்னது அப்படியே சஸ்பென்ஸாகவே வந்து க்ரியேட் பண்ணி கொண்டு போயிட்டுருப்பாங்க. அண்ட் அது என்ன மான்ஸ்டர், அது நீங்கள் படத்தை பாருங்கள். ரியலான மான்ஸ்டர், ரியல் லைஃப்பில் இந்த மாதிரிலாம் மான்ஸ்டர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ரெப்ளிகேட் வந்து இந்த படத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அது ஸ்லோ பர்னான மூவியாக இருக்கும். பட் நல்லபடியாக இருந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு நம்ம டாப் 10 ஆன ட்ராமா பேஸ்டான மூவிஸ். அண்டு இதில் எதெல்லாம் ஃபேமிலியோட பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் அது வீடியோவில் சொல்லனா நீங்கள் ஃபேமிலியோட பார்க்காதீங்கன்னு தான். ஏன்னா கொஞ்சம் டார்க்கரான சில டைம் சில விஷுவல்ஸ் எல்லாம் வந்துடும். அதுக்காகவே தான். பை த வே இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா இருக்காமல் லைக்கோ பண்ணியிருக்கேன். அண்ட் இதில் ஏதாச்சும் நீங்கள் பார்த்த பெஸ்ட் என்ஜாய் பண்ண மூவிஸ் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ் டப். See you next video. Bye guys.